இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு நியூ இயருக்கு மாசான டைலாக்கை வச்சு நம்மளோட ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் அந்த ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை, இதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இதில் நான் உங்களுக்கு ஃபாண்டை லிங்காலாம் கொடுக்கவே இல்லை. இதை எப்படி நான் எங்கேருந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ற வேண்டாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஏன்டா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோவில் எப்படி ஃபாண்ட்ஸை இன்புட் பண்ணுறது, அதை எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுலேயுமே நிறைய பேர் தெரியலைன்றீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த நான் இதில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த ஃபாண்டெல்லாம் எங்கேருந்து நான் எடுக்கிறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, இதில் டா ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி ஃபஸ்ட்டு இதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வருதா, அந்த வெப்சைட்டை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆல் த நியூ ஃபாண்ட்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் நிறைய அதுவே ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாமே வரும். இதை நீங்கள் அப்படியே மேலே ஏற்றிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி 336 பேஜஸ் வரைக்கும் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆப்பில் இன்புட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நாள் அலர்ட் மோஷன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பில் எப்படி இன்புட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த டவுன்லோடை கொடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனி ஃபோல்டராக வச்சு அந்த மாதிரி நீங்கள் அதுவும் தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபாண்டை எங்கேருந்து எடுக்கிறேன்னு பார்த்தாச்சு. இனி நம்ம எடிட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்டை நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணணுமா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணி கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட், இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஃபாண்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க ஆல் த நியூ ஃபாண்ட் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இல்லை சேஞ்ச் ஆயிரும். இதில் இந்த டவுன்லோட் சிம்பிள் போட்டுருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் இன்புட் பண்ண ஃபாண்டு. இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே ஏற்றினா இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களே டிஃபால்ட்டாக ஃபாண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா நார்மல் ஃபாண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்ஸ் தான் ஒரு 200 ஃபாண்ட்ஸ்க்கு மேலே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த தமிழ் ஃபாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்க மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன். இப்போ ஃபாண்டை நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ மேலே இருக்கிறதுல ஒரு ஃபாண்டு, கீழே இருக்கிறதுல வேறு ஃபாண்டை நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நான் எங்கெல்லாம் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கணும் அந்த எல்லாத்துக்குமே கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபாண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி நம்ம வீடியோவை தான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதெல்லாம் எல்லா வழியிலும் நான் கொடுக்குற மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பெருசாக லென்த்தாக, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணாதீங்க. இதை ஃபஸ்ட்டு அப்படியே விட்டுட்டு இதுக்கு அடுத்து இந்த மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 இமேஜாக ஸோ சாரி இந்த இடத்துல ஒரு 4 இமேஜ் இருக்குது. இந்த 4 இமேஜில் மட்டும் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுவோம், நாம் எடிட் பண்ண போகிறோம் நம்மளோட இமேஜஸை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ நான் என்னோட இமேஜஸ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இப்போ ஃபஸ்ட்டு இதில் இமேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சா, இதே மாதிரி மீத இருக்கிறது எல்லாமே ஸோ அப்படியே மூவ் பண்ணி ரெண்டாக இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இந்த 4 இதுலையுமே கரெக்டாக கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை நான் முன்ன போட்ட மாதிரி பீட் மார்க் தனியாக சேக்கஃபை தனியாக கொடுக்கவா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் இனி மீதம் இருக்குது என்னென்னா இந்த இடத்துல நாம் கொஞ்சம் லென்த்தாக விட்டுருக்க இந்த 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸில் மட்டும்தான் நீங்கள் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு இதில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும், இன்னொரு இதில் அந்த இமேஜோட பேக்ரவுண்டை கட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அதை இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 இதில் அந்த ஸ்டார்ட் ஆகல கீழே ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ பேக்ரவுண்டில் நம்மளோட இமேஜ் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதே இமேஜை பேக்ரவுண்டை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணணும். அதை எங்கே ஆட் பண்ணோம் அப்படியே அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன்
ஓப்பன் ஆனதுமே இப்போ நான் இந்த இமேஜை ஆல்ரெடி முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஸோ அந்த இமேஜை நான் கட் பண்ண இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எப்படி உங்களோட இமேஜை ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணணும் அப்படின்னு தெரியலைன்னா ஸோ அவங்க மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வந்து வீடியோஸ் போகிறேன். ஆல்ரெடி நான் எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காம நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு நியூவாகவே போடுறேன். ஸோ இப்போ நான் அந்த இமேஜ்லேருந்து என்னையே அந்த பைக்கை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும். இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும், 2 இமேஜுமே பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிருக்குது. ஸோ ஆலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் இப்போ அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஹாப்பி நியூ இயர் டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டில் உங்களோட சட்ட கலர் என்ன கலரோ அந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கீழே இருக்க கலர் ஃபீல்டை டச் பண்ணி இந்த சைடில் இருக்க இந்த ஒயிட் கலர் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த ப்ளூ கலரை டச் பண்ணிட்டு இப்போ உங்களோட சட்டை கிரீன் கலர்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிரீன் கலர் செலக்ட் பண்ணாலே போதும், செலக்ட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலரோ அந்த கலர் இந்த இடத்துல செலக்ட் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு மாசான வீடியோவை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.